வந்துருச்சுங்க iQOOட iQOO Z7 Pro 5G. First time under 25,000 rupeesல iQOO வந்து ஒரு slim and light design கொடுத்திருக்காங்க, curved displayயும் கொடுத்திருக்காங்க. Generally iQOO phonesல நீங்க பாத்தீங்கன்னா performance தான் மெயினா இருக்கும். ஆனா இந்த தடவை வந்து டிசைன், கேமரா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கான பாக்ஸ் தாங்க. உங்களுக்கு இதே மாதிரி தான் iQOOட எல்லா பாக்ஸஸ் இருக்கும். ஃபோன் இங்க இருக்கு, சைட்ல வச்சிரேன். பட் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம். ஸோ கேஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். இட்ஸ் பேசிக் TPU சிலிகான் கேஸ் தான், ஆனால் குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட்ஸும் எக்ஸ்ட்ரா IMEI ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவோ ஃபிளாஷ் சார்ஜோட 66 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. யாருக்கு தெரியாதோ விவோ தான் ஆக்சுவலி iQOOட பேரண்ட் கம்பெனி. iQOO வந்து விவோட சப் பிராண்ட் தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு டைப் A டு டைப் C கேபிளும் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜர் அண்ட் கேபிள் அவைலபிள் இன் தி பாக்ஸ். நிறைய பிராண்ட்ஸ்ல கொடுக்கறது இல்ல, சாம்சங். அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த சைடுல வைப்போம். போனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ வாவ், போன் ஸ்லிம், வெரி ஸ்லிம்ங்க. Wow, that looks good man. செம்ம கலரா இருக்குங்க. இங்க பாருங்க, ஒரு லைட் ப்ளூ ஷேடும் ஒரு டுவல் டோன் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரும் மேல கொடுத்திருக்காங்க. பெரிய கேமரா மாடியூலும் கண்டிப்பா இருக்கு. பின்னாடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேமும் கொடுத்திருக்காங்க. ஆனா போன் மெயினா என்னன்னா ஸ்லிம்மா இருக்குங்க. வெறும் 7.36 மில்லிமீட்டர்ஸ் தாங்க. வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 180 கிராம்ஸ் கீழே தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. ஓ 175.4 கிராம்ஸ் ஆன் த டாட். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆரா லைட் கொடுத்திருக்காங்க இந்த கேமரா மாடியூல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விவோ போன்ஸ்ல பார்த்திருந்தோம். இது iQOOல கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கேட்டிங்கன்னா கீழ வந்து ஒரு டைப் C 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்துடலாமா? வாட் இஸ் தி கான்ஃபிகரேஷன்? டுவல் நானோ சிம்ஸ், நோ SD கார்டு சப்போர்ட். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. மேல வந்து ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு எழுதி இருக்கு. பக்கத்துலயே மைக் கொடுத்திருக்காங்க. டிசைனை பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதாங்க. போன் நல்லா இருக்கு. IP52 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறது கண்டிப்பா அழகா இருக்கு. ஒரு விவோ போன் மாதிரி தெரியுது நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா நான் வச்சுக்கோங்க, இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஹெட்போன் ஜாக் இல்ல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல, அப்புறம் SD கார்டு ஸ்லாட்டும் கிடைக்காது. சோ டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு கர்வ் பேனல் கொடுத்திருக்காங்க. iQOO சொல்றது 3D கர்வ்ட் ஆமா, பட் இட்ஸ் 6.78 இன்ச் பேனல், AMOLED டிஸ்ப்ளே தான். இதுல வந்து உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க வித் ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்ஷன். சோ ஸ்மார்ட் ஸ்விட்ச்னா 60-120 ஸ்விட்ச் பண்ணிக்கும் டிபெண்டிங் ஆன் தி கான்டென்ட் தட்ஸ் பிளேயிங் ஆன் தி ஸ்கிரீன். டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. கலர்ஸ் நல்லா இருக்கு, ஆக்குரேட்டா கூட இருக்கு. நீங்க ப்ரோ மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்பெஷலி. அப்புறம் உங்களுக்கு 1300 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட் உங்களுக்கு YouTube, Netflix ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். HDR ஓட டியூனிங் வந்து செமையா பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி குட். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் iQOO Z7 Pro நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர்ப். இந்த பிரைஸ் கிளாஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளேஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்போ டிஸ்ப்ளேல என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் UP கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் AMOLED பேனல்னால உங்களுக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் டு அன்லாக். அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் தட் குட். இதுல வந்து உங்களுக்கு காயின் மோட்டர் தான் கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் கிடைக்காது. சோ கொஞ்சம் ராட்லியா இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள வந்து MediaTekோட Dimensity 7200 சிப் கொடுத்திருக்காங்க. இந்த 7200 சிப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம Vivo V27ல பார்த்தோம். இந்த V27 போனோட அன்பாக்சிங் கூட பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஐ பட்டன்ல லிங்க் வந்துரும். அப்படி நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கிடைக்கும். 8128 இல்லனா 8256. அது வந்து LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த Dimensity 7200 சிப் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சிப்புங்க. under 25,000 one of the most powerful chips னு கண்டிப்பா சொல்லலாம். இதுல எங்களுக்கு AnTuTu ஸ்கோர் 7.2 lakhsக்கு மேல வந்தது. அது இல்ல, ரொம்ப முக்கியமா throttling சுத்தமா இல்ல, ஹீட்டிங் throttling சுத்தமா இல்ல. சோ நாங்க 3D Mark wireless stress test ரன் பண்ணுவோம். அது ஒரு 20 minute இன்டென்சிவான டெஸ்ட். அதுல வந்து எங்களுக்கு 99.5% GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. பேட்டரி டிராப் கூட பாத்தீங்கன்னா 6% தான் ஆச்சு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 4% தான் ஆச்சுங்க. அப்புறம் CPU ஸ்டெபிலிட்டி கூட ரன் பண்ணோம். CPU throttle டெஸ்ட் ரன் பண்ணோம். அதுல வந்து 40 threads engage பண்ணிட்டு 30 minutesக்கு ரன் பண்ணும்போது எங்களுக்கு 89% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is fantastic. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கண்டிப்பா. அண்ட் நீங்க கேமரா இருந்தீங்கன்னா இதுல வந்து மோஷன் கண்ட்ரோல்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. சோ டில்ட் டு ஷூட், டில்ட் டு ஜம்ப் அதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கேமரா இருந்தீங்கன்னா BGMIல வந்து நீங்க 60 FPS கேம் பிளே ஈஸியா பண்ணிக்கலாம், ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராபிக்ஸ்ல. அப்புறம் உங்களுக்கு வந்து HDR ஹைல கூட நீங்க விளையாடலாம். கால் ஆஃப் டியூட்டி விளையாட விரும்புறீங்கன்னா 90 FPS ஆப்ஷனே அவைலபிள் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் லோ கிராபிக்ஸ்ல தான் கிடைக்கும், பட் 60 FPS உங்களுக்கு ஹை கிராபிக்ஸ்ல கிடைக்கும். கேமிங் கூட இது ஒரு நல்ல போன் தான். எஸ்பெஷலி iQOO போன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேமிங்காக ஜெனரலி நல்லா இருக்கும். பட் ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் போன்லயே அந்த கேமிங் DNA கொடுத்திருக்கிறது வந்து
ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். நெட்வொர்க் சப்போர்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 இருக்கு, 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு with N77 N78 சப்போர்ட். 5G பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இல்லாத விஷயம் என்னன்னா NFC தாங்க. ஓகே, பேட்டரி வந்து இது ஒரு ஸ்லிம் போனுங்க. சோ இந்த ஸ்லிம் போன்ல வந்து ஒரு 4600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ they have packed it really tight which is very very good. அப்புறம் உங்களுக்கு ஒரு 66 watt சார்ஜர் நான் சொன்ன மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு 0 to 100 ஒரு 30 to 35 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். இந்த iQOO Z7 Pro ஓட பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் குட்னு சொல்லலாம், கிரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெரிய பேட்டரி சைஸ் இருந்தா இன்னும் பெட்டர் பேட்டரி லைஃபா கிடைக்கும். இன்ஃபேக்ட் சில 6000 mAh phones கூட இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச். சோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து FunTouch OS 13 based on Android 13 கொடுத்திருக்காங்க. iQOO என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்க போறாங்களாமா. FunTouch OSல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்கு. பட் எஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். FunTouch OSல ப்ளோட்வேர் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா கொஞ்சம் ரிஃபைன்மென்ட் கம்மியா இருக்கு. ஒரு பிரீமியம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் வரதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் OS ஆகட்டும், இல்ல ஆக்சிஜன் OS, இல்ல பிக்சலோட பிக்சல் UI அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, which is a bit of a letdown. But FunTouch OSல நீங்க ஃபீச்சர்ஸ் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, including the fact that நீங்க வந்து கால் ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல இருக்கிறதுல யூஸ்ஃபுல்லானது ஒரு மெயின் பிரைமரி கேமரா தான். செகண்டரி வந்து உங்களுக்கு 2MP டெப்த் கேமரா தான், போர்ட்ரேட் கேமரா தான். சோ மெயின் பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா 64MP Samsung GW3 சென்சர் உள்ள பிரைமரி கேமரா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்ல வந்து 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ஆன் பாயிண்டா இருக்குங்க, செமையா இருக்கு. எஸ்பெஷலி கலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் மோடும் பூஸ்டட் மோடும் கொடுத்திருக்காங்க. சோ யாருக்கு நேச்சுரல் கலர்ஸ் பிடிக்குமோ என்ன மாதிரி அவங்க நேச்சுரல் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு சேச்சுரேட்டட் கலர்ஸ் வேணுமோ அவங்க பூஸ்டட் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா சோஷியல் மீடியால அப்லோடும் பண்ணிக்கலாம். HDR ஸ்பெசிஃபிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. ஹைலைட்ஸ்ல வந்து கண்ட்ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. ஷேடோஸ்ல டீடைல்ஸ் நல்லா புல் பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி குட். ஸ்கின் டோன்ஸ் இஸ் குட். எஸ்பெஷலி 25,000 ரூபாய் ஃபோனுக்கு கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். க்ளோஸ் டு நியூட்ரல்னு சொல்லலாம். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அங்க தாறுமாறா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஆரா லைட் கொடுத்திருக்கனால நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த ஆரா லைட் வச்சு நீங்க வந்து அந்த ரெட் ஐ கட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்ல ரொம்ப முக்கியமா வந்து சாஃப்ட்டா லைட்டிங் கொடுக்கலாம். அந்த லைட்டிங் வந்து லோ லைட்ல ஷூட் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்வேன். செல்ஃபிஸ் எடுத்தப்போ HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, டீடைல்ஸ் நிறையவே இருந்தது. லோ லைட் செல்ஃபிஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், பட் போர்ட்ரேட் செல்ஃபிஸ் சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் போர்ட்ரேட் பிரைமரி கேமரா பிக்சர்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ நீங்க பிரைமரி கேமரா வச்சு ரியர் கேமரா வச்சு 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணலாம். போர்ட்ரேட் வீடியோஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வச்சு 1080p 30fps ஷூட் பண்ணலாம். வீடியோ குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டெபிலைசேஷன் எஸ்பெஷலி இஸ் வெரி வெரி குட். சோ ஓவராலா ஒரு கேமராக்காக போன் பாக்குறீங்கன்னா under 25,000 rupees இது கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் அல்ட்ரா வைட் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை நான் கண்டிப்பா சொல்வேன். பிகாஸ் நிறைய நேரத்துல வந்து அல்ட்ரா வைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட் there is no ultra wide on this phone. அந்த 2MP டெப்த் கேமரா எடுத்துட்டு அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கலாமே, that would have been better. சோ ஓவராலா iQOO Z7 Pro நீங்க பாத்தீங்கன்னா iQOO வந்து ஒரு டிஃபரண்ட் டைரக்ஷன் போயிருக்காங்க. அங்க வந்து வெறும் கேமிங் இல்லாம ஒரு டிசைன் நல்லா கொடுத்திருக்காங்க, கேமரா நல்லா கொடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும், இல்ல அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தாலும் பெட்டரா இருந்திருக்கும். பட் தட்ஸ் நாட் அவைலபிள். அந்த காம்ப்ரமைஸ் உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்க கண்டிப்பா இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா இஸ் குட் அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. பை தி வே நான் இது வரைக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். அதாவது இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் சொல்றேன், பட் பிளாக் கலர்ல இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அது பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நான் வாங்கின அந்த போன் தான் வாங்குவேன். சோ உங்களுக்கு iQOO Z7 Pro பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.